விட்டு வருகிற பொழுது ஒரு கிழவர் வந்தார். கிழவர் எதிரே உட்கார்ந்து, அப்பா சிறு பிள்ளையாக இருக்கிறையே, நீ என்ன உபதேசம் பண்ணுகிறேடா? அத்வைதமா? அது என்ன பிரம்மசூத்திரம்? அதுக்கு என்ன பாஷ்யம்? அந்த பாஷ்யத்துக்கு என்ன நீ சொல்லுகிற அர்த்தம்? அதை சொல்லு என்று கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அவர் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். இப்படி கிழவர் விடாம கேள்வியே கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ராத்திரி பகல் வாதம். இப்படி கிழவர் கேட்கிற கேள்விகளுக்கு சந்தோஷமாகவே பதில் சொல்கிறார். அவர் மறுபடியும் கேட்கிறார். இப்படி 8 நாட்கள் 2 பேருக்கும் வாதம் நடந்ததாம். இதை பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற சிஷ்யனான பத்மவாதர் பார்த்திருக்கிற போது மற்றவர்கள் எல்லாம் கேட்டார். இப்படி ராத்திரி பகலுமாய் இந்த சங்கரருக்கு தொந்தரவு கொடுக்கிற கிழவர் எங்கிருந்து வந்தா? இவன் எங்கிருந்து இந்த கிழவன்? இவருக்கு என்னையா கேள்வி? நீ நிறுத்தப்படாதா? பத்மவாதா, போரும், இதோட நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று குருவுக்கு கொஞ்ச நேரம் விராமம் ஏற்படும்படியாய் பண்ணப்படாதா? அவருக்கு கொஞ்சம் களைப்பு தீரும்படியாய் பேச்சுவதை நிறுத்துவதற்கு நீர் ஏன் பேசாமல் இருக்கிறீர் என்று கேட்டார். பத்மபாதர் சிரித்துக் கொண்டே சொன்னார், அங்க நடக்கிற விஷயம் வேறையா. சங்கர சங்கர சாட்சாத் வியாசோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாதே சம்பிராப்தே கிங்கர கிங்கரோம்யகம். இங்க உட்கார்ந்து இருக்கிற கிழவர் இல்லையா? உன் கண்ணுக்கு கிழவராவா தெரிகிறார்? அவர் சாட்சாத் வேதவியாச மகரிஷியாய் தெரிகிறார் என் கண்ணுக்கு. வேதவியாசர் யாரு? நாராயணனே வேதவியாசர். நாராயணனுடைய அம்சாவதாரம் வேதவியாசர். இந்த குரு யாரு? சாட்சாத் ஈஸ்வரன். இப்ப ஈஸ்வரனும் நாராயணனும் வாதம் பண்ணிக் கொண்டிருக்கிற பொழுது சங்கர சங்கர சாட்சாத் வியாசோ நாராயண ஸ்வயம். நானோ கிங்கரன். சங்கரர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த கிங்கரனுக்கு கிங்கரோமி, நான் என்ன செய்ய முடியும் ஐயா? இப்படி இந்த வாதம் முடிஞ்ச உடனே எழுந்திருந்தார் கிழவர். அப்பா தன்னை தரிசனத்தை கொடுத்தார். அப்ரஷ்யாம பிங்கஜடாபத்த கலாபஹ பிராம்சுர்தல்டி கிருஷ்ண மிருகத்வத் பரிதானஹ சர்வலோகால் பாவயமான கவிமுக்கியஹ ஆராச்சர்யஹ பர்வஸ்வரூபம் வியாச பகவான் தரிசனம் கொடுத்து விட்டு, அப்பா 16 வயசு இதோட முடியறது உனக்கு. உங்க தகப்பனார் ஈஸ்வரன் வரங்கேட்ட என் பிள்ளை அல்பாயுசு உள்ள பிள்ளையா இருந்தாலும் கூட அவன் சாத்வீகமான நன்னெறியில இருக்கிற பிள்ளைதான் வேண்டும் சொன்னார். அந்த அல்பாயுசு இந்த 16ஓட முடிஞ்சது. ஆனால் இந்த 16 வயசுக்கும் மேலே இருக்கக்கூடிய தன்மையை ஒருவன் அடையலாம். எப்போ? தர்ம சம்பாதம், தர்ம விஷயங்களை பேசினால் அவருக்கு ஆயுசு வளரும். தர்மத்தை பத்தி பேசுவதற்காகவே நான் இன்றைய தினம் வந்தேன், உன்னோடு பேசினேன். நான் எழுதின பாஷ்யத்துக்கு நீ அத்வைதம் என்கிற கண்ணாடியை வச்சு பார்க்கும்படியாய் பண்ணினியே, நான் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சேன். எனக்கு ரொம்பவும் பிடித்தமானது. அதனால் நான் ஒப்புக்கொண்டேன். உனக்கு இன்னொரு 16 வயசு உண்டாகுக என்று ஆசீர்வாதம் பண்ணி புறப்பட்டார். இப்படி 16 வயசு பர்யந்தம் காசியில இருந்து அங்கிருந்து கர்ம மார்க்கம், கர்மாவை செய்து கொண்டிருக்கிறதே ஒருவருடைய காரியம். கர்மாவை செய்ய செய்ய சுகபோகங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும்? மறுபடியும் கட்டு. தேவர்களாய் பிறந்தாலும் அவருடைய வாழ்வுக்கு ஒரு முடிவு உண்டு, எந்த சுகத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, எதுவும் நித்தியம் இல்லை. அதனால் கர்ம மார்க்கத்தை ஞான மார்க்கத்தில் தான் முடிக்க வேண்டும் என்பதைத்தான் சங்கரர் வலியுறுத்தி வருகிறார். ஞானம்தான் ஞான மார்க்கம் என்பது என்ன? நான் செய்கிறேன், என்னுடைய செய்கை எனக்காக செய்கிறேன் என்கிற எண்ணமில்லாமல் கர்மா செய்ய வேண்டியது கடமை. அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி, அப்பா நான் செய்வது எதுவாக இருந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொள், நான் அதை கர்மா பண்ணுகிறவன் அல்ல என்று உன்னிடத்திலே ஈஸ்வரனிடத்திலே சமர்ப்பணம் பண்ணக்கூடிய, அகங்காரத்தை நாசம் பண்ணக்கூடிய, மமகாரத்தை நாசம் பண்ணக்கூடிய ஒரு ஞான வழியைத்தான் சங்கரர் போதிச்சுக்கிட்டு வந்தார்.
அந்த காலத்திலே குமாரில பட்டர் என்ற ஒரு பெரியவர் வேத மார்க்கத்திலே கர்ம மார்க்கத்தை மாத்திரம் எடுத்து பிரச்சாரம் பண்ணினவர். ஏனென்றால் அதற்கு முந்தின காலம் புத்த மதம். புத்தர்களுக்கு கர்மா கிடையாது, அவர்களுக்கு வேதத்திலே நம்பிக்கை கிடையாது. இந்த குமாரில பட்டர் புத்த மதத்தையும் தெரிந்து கொண்டு அந்த புத்த மதத்தில் இருக்கிற அந்த நாஸ்திகவாதத்தை எதிர்த்து வேத மதத்தை எடுத்து பேசி அந்த புத்த மதத்தை முறியடிச்சவர். வேத மதத்தை ஸ்தாபிதம் பண்ணிக்கொண்டு பிரயாகையிலே இருக்கிற போது அவரை பார்க்க போனார் சங்கரர். பிரயாக கஷேத்திரத்திலே குமாரில பட்டர்ங்கிறவர் என்ன பண்ணிக் கொண்டிருந்தார்? அந்த சமயம் தன்னையே எரிச்சு கொண்டிருந்தார். உடம்பிலே நெருப்ப மூட்டிக்கொண்டு தன்னை ஆத்மஹத்தி பண்ணிக்கொண்டு துஷாக்கிரி பிரயோகம். ஐயோ, இது என்னையா இது? ஏன் இப்படி உண்மையே ஆத்மஹத்தி பண்ணிக்கொள்றீர்? யார் நீர்? உம்மிடத்திலே பேச வந்திருக்கிறேன். நான் சன்னியாசியாயிருந்தாலும் நீர் காட்டின கர்ம மார்க்கம் சரியில்லை, ஞான மார்க்கம் தான் சரி என்று சொல்ல வந்திருக்கிறேன் பொழுது அப்படியா பேசினார்கள். அவர் அந்த நெருப்பு உடம்பை எரிந்து கொண்டிருக்கிற பொழுதே இதை பேச ஆரம்பிக்கிற போதே தெரிஞ்சு கொண்டார். எதிரே வந்திருக்கிறவருடைய ஞான மார்க்கம் தான் சரியானது என்று தெரிஞ்சு கொண்டார். ஆனால் நான் இருக்க போறதில்லை, கொஞ்ச நேரத்திலே என்னுடைய ஜீவன் போக போறது. ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்? ஏன் இப்படி உங்களை எரித்துக்கிறீர்கள்னா அதுக்கு கர்ம மார்க்கத்திலே சொல்லப்பட்ட பிராயச்சித்தம். நான் சின்ன வயதிலே புத்த மதத்தை எதிர்த்து பேசுவதற்காக புத்தர்களோடு வேஷப்பட்டு கொண்டு தவறாகவே செய்து அந்த தவறான வழியிலே புத்த மத குருவை அடைந்து அவருக்கு சிஷ்யராய் இருந்து கபடமாய் பாடம் கற்றுக் கொண்டு வந்தேன். பிறகு அந்த குருவையே எதிர்த்து அவரையே முறியடிச்சேன். அதனால் குருவுக்கு கபடமாய் பாடம் கற்று அவரையே ஜெயிச்ச தோஷம் வந்ததனால் குரு துரோகம் பண்ணினேன். குரு துரோகம் பண்ணினவனுக்கு என்ன தண்டனை என்று சாஸ்திரம் விதித்திருக்கிறது. குரு துரோகம் பண்ணினவனுக்கு துஷாக்கிரி பிரயோகம், சுத்திலும் உவிக்காந்தலை போட்டு தன் உடம்பை நடுவில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் உயிர் போகும்படியாய் செய்து கொள்வது. எப்பேற்பட்ட தண்டனை! ஐயோ, இந்த தண்டனையே வேண்டாமே உமக்கு. நீர் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி இது நான் செய்யவில்லை என்ற ஞானத்திலே நீர் அதை சமர்ப்பித்தால் இந்த தண்டனை பிராயச்சித்தம் உங்களுக்கு வராது, இதுக்கு தேவையில்லையே என்று அந்த சங்கரர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே குமாரில பட்டர் இது முடிந்து விட்டது, இனி நேரமில்லை, இனி இந்த ஞான மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணணுமானால் காஷ்மீரம் விபதாதாரம் சுபாகரம் மண்டல மிஸ்ரன்கிறவன் காஷ்மீர தேசத்திலே இருக்கான். அவன் என்ன காட்டிலும் பண்டிகன். அவனை நீ வாதத்திலே ஜெயித்து அவன் இந்த ஞான மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளும்படியாய் செய்தால் நீ சொல்வதற்கு ஒரு பிரதானமான இடம் உண்டு, முக்கியமான இடம் உண்டு, அங்கே போகலாம் என்று சொன்னபோது அங்கே போறார். காஷ்மீரோ வித்வதாரோ சுபாகரம் அபாப சபுல்ல சல்லத்தாராஜ சபுல்ல சல்லத்தாராஜ தத்தேகம் கல்துபும்பரா. அங்கே காஷ்மீர தேசத்திலே எங்கு பார்த்தாலும் பண்டிதர்களாம். அந்த காலத்து காஷ்மீர தேசம் மகாவித்வான்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்திலே கிளிகள் முதற்கொண்டு தர்க்க சாஸ்திரம் பேசுமா. அந்த வீட்டிலே மண்டலமீஸ்வரருடைய வீட்டிலே கதவு சாத்தி இருந்தது. அவர் வீட்டிலே ஸ்ராத்தம் பண்ணி கொண்டார். கர்மாவிலே ரொம்பவும் ஸ்ரத்தை உள்ளவர். கதவு திறக்கலே. ஆனால் சங்கரரோ ஆகாசத்திலிருந்து ககன மார்க்கமாய் புறப்பட்டு நடு முத்தத்திலே குதிக்கிற போது அவர் கோபம் வந்தது. யாரா குத்தோ முண்டி, சன்னியாசிகளை கண்டால் வெறுக்கிறவர் அவர். கர்மாவை விட்டு விட்டு போனவன்டா என்று சன்னியாசியை வெறுக்கிறவர். எங்கே இருந்து வந்ததுன்னு ஏசினார். ஆனால் வந்திருக்கிறவர்கள் அங்கே ரித்திகா வந்திருக்கிறவர்கள் வியாசரும் ஜெய்மினியும் வந்திருக்கார்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார்கள், இவர் கவனி, ஐயா பிக்ஷைக்கு வந்திருக்கிறேன். பிக்ஷையா? இப்ப ஸ்ராத்த காலத்தில் உனக்கு பிக்ஷை போடவா? ஐயா பிக்ஷை இல்லை, வாத பிக்ஷா பிரதேகிவே, சாப்பாடு இல்லை, வாதம், உம்மோடு பேச வந்திருக்கிறேன் என்றால் ஸ்ராத்தம் முடிந்த பிறகு அந்த வாத பிக்ஷைக்கு உட்கார்ந்தார்கள். அந்த வாத பிக்ஷைக்கு
மத்தியஸ்தமாய் நடுவர் நிலையிலே யாரை போடுகிறது? கர்ம மார்க்கத்தை இவர் பேசுவார், ஞான மார்க்கத்தை அவர் பேசுவார். இவர்கள் 2 பேர்களிலே யார் சிறந்தவர், யாருடைய மதமானது ஜெயித்தது என்று காட்டுவதற்கு யாரை தேடுவது? அப்போ மண்டனமேஸ்வரர் சொன்னார், உங்களுக்கு சம்மதமானால் என் மனைவி, அவள் ரொம்பவும் படித்தவள், அவள் சரசவாணி என்று பெயர் கொண்டவள், அவளை அழைத்துக் கொண்டு வந்து அவளை மத்தியஸ்தமாய் போடலாம் என்கிற பொழுது எல்லாரும் கேட்டார். ஆனால் சரசவாணி என்ன பண்ணினாள்? அவள் வீட்டு வேலையை செய்ய வேண்டியவள். கணவனே உட்கார்ந்து இருக்கிற பொழுது தானும் அவருக்கு சமானமாய் உட்கார்ந்து மத்தியஸ்த சொல்ல விரும்பவில்லை. அதனால் 2 புஷ்ப மாலைகளை கொண்டு வந்து 2 பேர் கழுத்திலும் போட்டுக்க சொன்னாள். யாருடைய வாதம் தோற்று போகுமோ அவருடைய கழுத்து மாலை தானே வாடி போகும். நான் மத்தியஸ்தமே சொல்ல வேண்டியதில்லை என்றார். அப்படி வாதம் ஆரம்பித்து வாதம் நடந்து கொண்டிருந்தது. பலவிதமான விஷயங்களை எடுத்து பேசி வேதத்தையே பிரமாணமாக கொண்டு பேசின மண்டனமேஸ்வரர் கர்ம மார்க்கத்தினுடைய நிலையை காட்டிக் கொண்டு வருகிற பொழுது ஒன்றொன்றுக்கும் தகுந்த மாதிரி விடையை சொல்லி ஞான மார்க்கமே சிறந்தது என்று அந்த சங்கரர் நிதர்சனமாய் காட்டின உடனே மண்டனமேஸ்வரர் கழுத்து மாலையும் வாடி போயிற்று. 2 பேரும் அன்னம் சாப்பிடல. என்ன 2 பேருக்குள்ளே ஒரு பிரதிஜை, சங்கருடைய மதம் தோற்று போனால் சங்கரர் சன்னியாசத்தை விட்டு இல்லறத்துக்கு திரும்பணும், மண்டனமேஸ்வரருடைய மதம் தோற்று போனால் இவர் இல்லறத்தை விட்டு சன்னியாசியாகலாம். இப்ப இவர் கழுத்திலே மாலை வாடி போனதனால் இவர் தோற்றுட்டார். அதனால் இவர் சன்னியாசியாய் போனார். அந்த அம்மா ஓடி வந்தாள். ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி 2 பேருமே பிக்ஷைக்கு வாருங்கள் என்று சொன்னார். சன்னியாசியை சாப்பாட்டுக்கு கூப்பிடப்படாது, பிக்ஷைக்கு வாங்கணும். இப்ப தன் கணவரும் சன்னியாசியா போனதனாலே அவருக்கும் பிக்ஷைக்கு கூப்பிட்டாளுங்க. அப்போ சொன்னாள் சரசவாணி, என் கணவரை ஜெயிச்சது வெற்றில்லை, என்னை ஜெயித்தால்தான் கணவரை ஜெயித்தது. அதனால் என்னோடு வாதத்துக்கு வாருங்கள், என்னை ஜெயிக்கணும், என்னை ஜெயித்த பிறகுதான் என் கணவரை ஜெயித்தது உண்மையாகும் என்று சொன்னாள். உடனே சங்கரர் சரசவாணியோடு கூடவே தான் வாதம் பண்ண உட்கார்கிற பொழுது அவள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு வந்தவர். அவள் சரசவாணி காமகலையிலே சில கேள்விகள் கேட்டார். காமகலையிலே சில கேள்விகளுக்கு பதில் சொன்னால் சன்னியாசி அதற்கு ஏற்றவர் அல்ல, அதோட அனுபவத்தை அடைய முடியாது, அதனால் அந்த பதில் சொல்ல முடியாது. அதனால் என்னை கேட்டார், கொஞ்ச நேரம் கொடுங்க, கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, இந்த காமகலையினுடைய நுட்பத்தை நான் அறிந்து வந்து சொல்கிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டு போறார். புறப்பட்டு போய் அமருகன்கிற ராஜா அவன் இறந்து போனான். அமருகன்கிற ராஜா இறந்து போற போது அவனுடைய மனைவிகளுக்கு துயரமே ஏற்பட்டது. அவன் அழுது கொண்டிருக்கிற சமயத்திலே சங்கரர் தன்னுடைய பத்மபாதர் என்ற சிஷ்யரை அழைத்து, இந்த சரீரத்தை விட போறேன், உள்ளே இருக்கிற ஜீவன் அந்த அமருகனுடைய சரீரத்திலே பிரவேசிக்க போறது. இந்த அமருகன் தன்னுடைய மனைவிகளோடு இருக்கும் இல்லற நிலையிலே அந்த காமகலையை நான் பார்த்து அறிந்து வந்து பிறகு இந்த சரீரத்துக்குள்ளே புகுந்து கொள்றேன். அது பர்யந்தம் இந்த சரீரத்தை நீங்கள் நன்றாய் காப்பாற்ற வேண்டும், எங்கும் போகக்கூடாது என்று தன் சரீரத்தை அங்கே விட்டு கூடு விட்டு கூடு வாயறது என்றதான பழையதான ஒரு கலை. அது 64 கலைகளிலே ஒரு கலை. நம்முடைய பழைய பெரியவர்கள் எல்லாருமே அதை அறிந்தவர்கள். தன்னுடைய சரீரத்திலிருந்து அமருகனுடைய சரீரத்திலே தான் புகுந்தா. இறந்து போன ராஜா எழுந்து கொண்டார். எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் மந்திரி விவரிச்சார், இதில் ஏதோ சூது இருக்கிறது, யாரோ ஒரு சன்னியாசி தான் இங்கே புகுந்து கொண்டிருக்க. ஆனால் காமகலையினுடைய நுட்பங்களை அமருகனுடைய சரீரத்திலிருந்து பார்த்தார், அனுபவிக்கலை, அனுபவத்தை பிரிச்சுக்கிட்டார். தாமரையிலே தண்ணீர் எப்படி இருக்குமோ, எப்படி ஒட்டாமல் இருக்குமோ, அது மாதிரி அமருகனுடைய சரீரத்திலே இந்த ஜீவன் இருந்தாலும் அது ஒட்டாமல் இருந்தது. இதுக்குத்தான் ஜீவன் முக்த நிலை அல்லது வஜ்ரோலிகா சக்தின்னு பேரு. இந்த வஜ்ரோலிகாங்கிற யோக சக்தியினால் அந்த காமகலையினுடைய தன்மையை தான் தெரிந்து கொள்வதற்காகவே அமருகனுடைய சரீரத்திலே இருந்தார். அங்கே சன்னியாசி ரூபத்திலே இருக்கிற சரீரம் எங்கிருந்தாலும் அதை கொளுத்து விடுங்கள், ஏனென்றால் எந்த க்ஷணத்திலையும் இந்த சரீரம்